ஒரு விஷயம் பண்ணால் நம்ம வாழ்க்கையை சுலபமாக மாற்ற முடியும். ஒரு விஷயம் பண்ணால் எப்போவுமே நம்மளால் அமைதியாக இருக்க முடியும். ஒரு விஷயம் பண்ணால் நம்ம எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அந்த விஷயம் என்ன? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் வாசுகி சங்கர். ஐ எம் அ ஹாப்பினஸ் கோச் அண்ட் மெடிடேஷன் கோச். நம்ம வாழ்க்கையை சுலபமாக்குறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, என்னெல்லாமோ இருக்குது. பட் அது எல்லாத்தையும் விட சிம்பிளிஃபை பண்ணுற ஒரே விஷயம் இருக்குது. அது என்னென்னா நன்றி தான். ஏங்க, இந்த இதை தவிர நீங்கள் வேறு எதுவுமே சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டால், இதை எந்த அளவுக்கு மறக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு பிரச்சனை வருது. அதை நான் ஃபீல் பண்ணிட்டு தான் சொல்கிறேன், சரிங்களா? அதாவது நம்ம எந்த அளவுக்கு கிராட்டிடியூடோட அந்த அளவுக்கு நல்ல விஷயம் நமக்கு நடக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, எனக்கு ஒரு விஷயத்தில் பெரிய ப்ராப்ளம் வரும் எல்லாரும் சொன்னாங்க. பட் நான் அதில் இருக்க ஒரு நல்ல விஷயத்துக்கு மட்டும் விடாமல் நன்றி எழுதினேன். கடைசியில் அதில் இருந்தது ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அதில் மற்றவங்க சொன்னது எதுவுமே நடக்கலை, நான் நினச்சது தான் நடந்தது. இப்படித்தான் நம்ம வாழ்க்கையும். நம்ம தேவையில்லாமல் அதில் இருக்க பிரச்சனைகளை பார்த்து பயந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அதில் நிச்சயம் ஒரு வழி இருக்கும். ஸோ நம்ம இந்த வாழ்க்கையை அழகாக்கிக்கிறதுக்கோ இல்லை சுலபமாக்கிக்கிறதுக்கோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஈஸியான வழி இருக்குன்னா கிராட்டிடியூட் தான், சரிங்களா? ஓகே, நான் நன்றியோடு இருக்கேன். அப்போ என்ன இது பண்ண வேண்டியது, அப்போ பண்ணக்கூடாததுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? நம்ம என்ன எக்யூப்மெண்ட் வாங்கினாலும் கூடவே கண்டிஷன் சப்ளைன்னு கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கவனத்தை தேவையில்லாமல் வெளியில் செலவிடக்கூடாது. ஸோ அது எதில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த விஷயத்தை பார்க்குறப்போ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு அதை பார்த்தா பதட்டமாக இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டாலே நமக்கு நிறைய பாசிட்டிவிட்டி வரும். அப்படி தான் நான் ஆனேன். ஒரு லேசர் லைட் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும். அதுவே ஒரு நார்மல் லைட்னால் ரொம்ப தூரம் போக முடியாது. ஏன்னு நமக்கே தெரியும். ஒரு லேசர் லைட்லேருந்து வர்றது சிங்கிள் பீம் தான், சரிங்களா? அது என்ன சொல்லுவாங்கன்னா மோனோக்ரோமேட்டிக் பீம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னென்னா அதில் இருக்க எல்லா வேவ்ஸும் ஒரே ஃபேஸில் வைப்ரேட் ஆகும். பட் இதுவே நார்மலாக இருக்கிற ஒரு லைட் எடுத்துக்கிட்டோன்னா எல்லா டைரெக்ஷன்லேயும் வைப்ரேட் ஆகும். அதனால் ரொம்ப தூரம் போக முடியாது, சரிங்களா? ஸோ நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்னாலும் இல்லை என்ன வேணும் அதை அடையணுன்னாலும் நம்ம பண்ண வேண்டியது ஒரே விஷயந்தான், ஃபோக்கஸ். ஸோ அந்த ஃபோக்கஸ் நமக்கு நல்ல விஷயங்கள் மேலே இருக்கணும். அது நம்ம வாழ்க்கையை மாற்றுறதா இருக்கணும். அதை பற்றி மட்டும் பேசணும், யோசிக்கணும், கேட்கணும். இதை மட்டும் நம்ம லைஃப்பில் வச்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப சுலபமாயிடும். ஸோ நான் ஒரு 100 day சேலஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்குள்ளே இருக்கும்போது நமக்கு எதுவுமே பிரச்சனையாக இருக்காது. பட் நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம்னா 1008 கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஏன் பண்ணுவோன்னா, அது எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்தை எப்போவுமே நம்மளால சரி பண்ணவும் முடியாது. பட் நம்ம அதுக்கு நன்றியோடையும் இருக்கலாம். ஏன்னா இந்த உலகம் யார்னால இயங்குதுன்னா நிறைய பொறுப்புள்ள மனிதர்கள்னால இயங்குது. நிறைய பொறுப்புள்ள ஆண்களும் பெண்களும் இருக்கிறதுனால தான் இந்த சொசைட்டி இன்னும் இவ்வளோ ஸ்மூத்தாக இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னா இது ரொம்ப கொலாப்ஸ் ஆகி எப்போவோ ஆயிருந்திருக்கும், சரிங்களா? அப்போது நம்மளோட கவனம் முழுசையும் பொறுப்பாக இருக்கிறவங்களுக்கு நன்றி சொல்கிறதுல வைப்போம், சரிங்களா? ஸோ அந்த வகையில் நான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணது என்னென்னா ரயில்வே ட்ராக்கில் பார்த்தேன், சரிங்களா? ஸோ ரயில்வே ட்ராக்கில் அந்த ட்ராக் மாற்றுவாங்கள்ல, அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதை பார்த்தப்போ தான் எனக்கு இந்த உணர்வு பெருசாக வந்துச்சு. என்னென்னா, அவங்க மட்டும் அந்த கேட்டை சரியாக பூட்டலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல எவ்வளோ பிரச்சனை வரும், எத்தனை பேருக்கு அது ஒரு மோசமான விளைவுகளை தரும். அப்போது அவர் எவ்வளோ பொறுப்போடு இருக்கார். அவர் ஒரு 10 நிமிஷம் எங்கேயாவது வெளியில் போயிட்டாருன்னா அது என்ன நிலைமைக்கு ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த செகண்ட் நான் அவருக்கு என்னோடய நன்றிகளை தெரிவித்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் நம்ம ஒருத்தவங்க ரொம்ப பொறுப்பாக இருக்கிறத பார்ப்போம் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். இதை ஒரு 100 day சேலஞ்சாக எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் பாசிட்டிவாக இருக்கணும், உங்களோட பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி யாருக்கு நன்றியோடு இருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் யாருக்கு நன்றியோடு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.